ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் குக் புக். கார்த்திகை வந்துட்டே இருக்கு, இன்னும் 2-3 நாளில் இருக்குது. நாங்கள்லாம் வந்து சர்வாலய தீபம்னு இருக்கு இல்லையா, அதுதான் நாங்கள் கொண்டாடுவோம். அண்ணாமலை தீபத்துக்கும் விளக்கேற்றுவோம். இதை தொடர்ந்து ஒரு 4-5 நாளைக்கு நாங்கள் விளக்கேற்றுற வழக்கம் உண்டு. ஆனால் மெயினாக பார்க்குறதுன்னா சர்வாலய தீபம் தான். ஸோ அதுக்கு பொரி உருண்டை பண்ணணும். எல்லாரும் விட்டு வழக்கமும் அது தானே. பொரி உருண்டை, அவல் பொரி, நெல் பொரி, அதுக்கப்புறம் அடை, கார அடை, அப்புறம் வெள்ளை தோசையாக போடுவோம், அப்பம், இதுதான். ஸோ இன்றைக்கி நான் பொரி உருண்டை இப்போ பண்ணுறதா இருக்கேன். வாங்கோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன். இந்த புடவை பார்க்குறேன் இல்லையா, இது நான் மீஷோலேருந்து வாங்கினேன் இல்லை. அந்த புடவை உங்கள் எல்லாருக்கும் நான் கட்டின்னு காமிக்கிறேன். ப்ளவுஸ் கொஞ்சம் சுமாராக தான் தைச்சிருக்கிறேன் எங்கள் டெய்லர். அது மாதிரி நிறையா அது மாதிரி கருப்பாடெல்லாம் நிறையா பண்ணி விட்ருவார். அதனால் இதுதான் இந்த ப்ளவுஸு. ஸோ இதுதான் அந்த சாரி உங்கள் எல்லாருக்கும் கட்டி காமிக்கணும்னு நான் காமிச்சிருக்கேன். கொஞ்சம் புது அகல்லாம் வாங்கிட்டு வந்தேன். கார்த்திகை வந்துட்டே இருக்குல்ல, ஏன் மழையான மழை. ஸோ இதெல்லாம் இப்போ வந்து ஒரு 24 ஹவர்ஸ் அப்படியே ஜலத்தில் நனைச்சி வச்சுட்டு, 24 ஹவர்ஸ் இல்லாட்டாலும் ஒரு 4-5 ஹவர்ஸ் ஆனால் கண்டிப்பாக இந்த மண் அகல்லாம் புது அகல்லாம் நனைச்சி வைக்கணும். அப்போ தான் இது நின்று எரியும்னு சொல்லுவாள். அதனால் இதெல்லாம் இப்போ நனைச்சி வச்சுட்டுருக்கேன். ஏற்கனவே யூஸ் பண்ணின இதையும் அது தனியாக அதை வாஷ் பண்ணிக்கணும். அதுக்கு வெந்நீர் போட்டு அதில் கொஞ்சம் சோப்பு அந்த மாதிரி என்ன வேணுமோ அந்த மாதிரி போட்டு பிசுக்கெல்லாம் போகிறதுக்கு. இது புதுசெல்லாம் இது தனியாக வச்சுருக்கேன். இப்போது இந்த மண் அகல்லேருந்து பாருங்கள் எப்படி இந்த பபுள்ஸ் எல்லாம் வருதுன்னு. அது வந்து உங்களுக்கு ரியல், அதாவது ஒரிஜினல் மண் அகல்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ராத்திரி பூரா இது அகலில் இந்த இதில் நினச்சி வச்சு நல்லா க்ளீன் ஆகிடுது. புது செட் இதெல்லாம் பழசு தனியாக வச்சுருக்கேன். அதையும் நான் அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் கொஞ்சம் சோப் போட்டு கொஞ்சம் வெந்நீரில் வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். இங்கே வெயிலே வரல. இன்றைக்கி இது ஜலத்தில் கையை விடுறதுக்குள்ளேயே கையெல்லாம் இழுத்துட்டு போயிடுது, அவ்வளோ குளிருது. ஸோ இது இப்போ காயறதுக்கே ஒரு 24 ஹவர்ஸ் ஆகும். அவல் பொரி இங்கே எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணணும், சலிக்கணும். அதுக்கப்புறம் நெல் இது அவ்வளோ தூரம் இது இருக்காது, நெல் இதில் அவ்வளோ தூரம் இருக்காது. ஆனாக்கா கொஞ்சம் குப்பை இந்த மாதிரி இருக்கும், அது நல்லா சலித்து புடச்சுன்றணும். இது 3 வந்து அவல் இருந்ததுனாக்க அதுக்கு கிட்டத்தட்ட 1 வந்து இது எடுத்து வச்சுக்கணும், வெல்லம், தேங்காய் கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும், கொஞ்சம் சுக்குப்பொடி, கொஞ்சம் ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக நெய், அவ்வளோதான். இப்போ முதல்ல இடுப்பச்சட்டியில் நம்ம இந்த வெல்லத்தை போட்டுருவோம். இது முங்குற அளவுக்கு ஜலம் விட்டுட்டோம்னா முதல்ல இதை வடிகட்டிடுவோம். நம்ம வெல்லம் கரைஞ்ச உடனேயும் வடிகட்டிடுவோம். அங்கே வெல்லம் கரையிறதுக்குள்ளே இந்த தேங்காய் பல்லாக நறுக்கிருக்கோம்ல, இதை கொஞ்சமாக நெய் விட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டு இது கொஞ்சம் செவக்க வறுத்து ரெடியாக வச்சிடணும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி போயிடுத்து பாருங்க. இதை வடிகட்டிடணும்ல. அப்புறம் திருப்பி இதில் பாகுக்கு வச்சுக்கலாம். நான் வடிகட்டிடலாம். இப்போ இந்த வடிகட்டி வச்சுருக்கிற ஃபில்டர்டு இதை வெள்ளை ஜலத்தை இதில் விட்டுடலாம். இப்போ பாகு இனிமேல் ரெடி ஆக்கிக்கணும். இப்போ இந்த பாகு பதம் பார்த்து இறக்கணும். ஒரு தட்டோ கிண்ணமோ இதாக வச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சமாக ஜலம் ஊற்றி இந்த பாகை இதில் விட்டுவிட்டு இது உருட்டுற பதத்துக்கு வந்து விட்டோன்னே அப்போ பாகு அது வந்து ரெடி. அது வந்து பாதத்தோட இது சரிப்பா. இந்த பாகு பார்க்குறதே மாத்திரம் நம்ம இதே குறியாக இருக்கணும். நம்ம அண்ணன் ஃபோன் பேசுறது இல்லை டிவி பார்க்குறது அது மாதிரிலாம் பண்ணினா இந்த பதம் இருக்கே, பாகு பதம், அது வேறுபட்டு போயிடும். அப்புறம் நம்ம பொரி உருண்டை வந்து வீணாக போயிடும். அதனால் எல்லா காரியத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு 5-10 நிமிஷம் வேலை தானே, இதில் தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் நமக்கு. இதில் இப்போ சுக்கு பொடி போட்டுக்கலாம், ஏலக்காய் பொடி, அப்புறம் தேங்காய் பல்லாக நறுக்கி அதை வறுத்து வச்சுருக்கணும் இல்லையா, அதையும் போட்டு இந்த மாதிரி ஊற்றி முதல்ல பார்க்கணும். இது இப்படி உருட்டுறதுக்கு வந்துடணும். சரிங்களா, இந்த மாதிரி உருட்டை வரணும். இப்போ இதை பாக நல்லா உருட்டுறது மாத்திரம் இல்லை, இப்படி போட்டோன்னு வச்சுக்கோங்க பிளேட்டில், நக்குன்னு சவுண்டு வரும், நங்குன்னு சவுண்டு வரும். இப்போ இந்த பொரி ரெடியாக இருக்கு இல்லையா, இதை இதில் கொட்டி நம்ம கலந்துட்டு வரலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கலர் பண்ணுவோம். இதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனுக்கு பக்கமாக நெய் விட்டுக்கோங்க. எப்போவுமே மத்தோட ஒரு இந்த காம்புனாலேயோ
இல்லை கரண்டி காம்புனாலேயே இப்படி கலரினா இன்னும் ஈஸியராக வரும். கரண்டினாலெல்லாம் கலர்றதை விட இப்படி தான் கலருவா எங்கள் இடத்துலலாம். எங்கள் அம்மா பாட்டி எல்லோரும் இப்படி தான் பண்ணுவாள். நான் இப்படி தான் பார்த்து பழக்கிட்டுருக்கேன். இருக்கிறது தொட முடியாது. அட் த சேம் டைம் நம்ம வந்து சூடு ஆறி படுத்தினாலும் பிடிக்க வராது. அதனால் கை பொறுக்கிற சூடில் வரும்பொழுது இதை பிடிச்சி விட்றணும். கொஞ்சமாக நெய்யை கையில் தடவிக்கலாம், இல்லை அரிசி மாவால் கொஞ்சம் டஸ்ட் பண்ணிக்கலாம் கையை. அப்போ நான் இங்கே கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டுருக்கேன். நெய்யும் தடவிக்கலாம். முதல்லையே இதுவாக பிடிக்கணுங்கிறது இல்லை. முதல்ல இப்படி இப்படி பிடிச்சி இப்படி வச்சுருங்கோ. அதுக்கப்புறமா நம்ம இது பண்ணிக்கலாம். நல்ல டைட்டாக அப்படி பிடிக்கலாம். இது பாருங்க, நான் இங்கே உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். இது நான் வந்து 250 கிராம் கிட்டத்தட்ட இதை பொரி வாங்கியிருந்தேன். இந்த 250 கிராம் பொரிக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 32 உருண்டை வரைக்கும் வந்திருக்கு. இந்த பொரி உருண்டை பண்ணுறச்சே எனக்கு தெரிஞ்ச ட்ரிக்கை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சூடு ஆறுறதுக்குள்ளே பிடிச்சிடணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இல்லைன்னு பிரிஞ்சு போயிடும், வரவே வராது. பருக்க மாதிரி இல்லை, தனித்தனியாக போயிடும். அந்த பாகு அந்த இதோட பொரியோடு சேர்ந்து ஒட்டி ஒரு இதில் இருக்கும்பொழுது தான், சூடாக இருக்கும்பொழுது தான் பிடிக்க வரும். பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது அகல் விளக்குக்கு வருவோம். நான் புது அகல்லாமும் வாங்கியிருந்தேன் இல்லையா, இதெல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். நல்லா 2 நாள் நல்லா காஞ்சி போயிடுது. இதில் பழைய அகல்லாமும் இருக்குது, புதுசும் இருக்குது. அகல்லாம் என்ன பண்ணுவோம்னாக்க மணை ஒரு பலகான்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் இழக்கோலம் போட்டு காவியும் விட்டுட்டு அதில் லைனாக வச்சுடுவோம். வச்சுட்டு அதில் தான் ஏற்றுவோம். இல்லைன்னா தாம்பாளத்துலேயும் அடுக்கி வைப்போம். மெயினான பலகா ஒன்றானும் இருக்கணும்க்க சாமியங்கிட்ட. இந்த மாதிரி பலகாவில் இழகோலம் போட்டு காவி கண்டிப்பாக இட்டிருக்கணும். இதில் நம்ம எவ்வளோ அகல் ஏற்றுறோமோ அதெல்லாம் அங்கே சாமியங்கிட்ட கொண்டு போய் வச்சிடணும். அதில் சந்தனம் குங்குமம் இட்டிருக்கணும். சந்தனம் குங்குமம் இட்டு நான் இங்கே ஒரு 5-6 விளக்கு மாத்திரம் காமிக்கிறேன். ஏன்னா திருப்பி நம்ம இதை இன்றைக்கி சர்வாலய தீபத்தன்னைக்கு பண்ணியே ஆனோம். நான் இதை உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சமாக எடுத்து காமிச்சுட்டுருக்கேன். அவ்வளோதான், கொஞ்சமாக பண்ணி காமிச்சுட்டுருக்கேன். அவ்வளோதான், ஒரு 5-6 விளக்கு காமிக்கிறேன். மனையில் எப்படி வைப்போங்கிறது அவ்வளோதான். ஸோ முதல்ல நல்லா எண்ணெயை விட்டுட்டு இதிலலாம் சந்தன குங்குமம் தடவியாச்சு. அப்புறம் எண்ணெயை போட்டு திரியை போட்டுக்கணும். போட்டுன்னுட்டு எல்லா விளக்கும் இங்கே சாமியும் கீழே தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வைப்போம். எத்தனை இருக்கோ நம்மக்கிட்ட, 11 இருக்கலாம், 21 இருக்கலாம், 30 இருக்கலாம், 50 இருக்கலாம், 100 இருக்கலாம், எத்தனை இருந்தாலும் சரி சாமியங்கிட்ட தான் எல்லாத்தையும் முதல்ல வைக்கணும். அப்புறம் இந்த பொரி உருண்டை, வெத்தலை பாக்கு, பழம், அப்பம், அடை எல்லாம் என்னெல்லாம் பண்ணியிருக்கோமோ நைவேத்தியத்துக்கு எல்லாத்தையும் சாமிக்கு எதில் தான் வச்சுட்டு நாங்கள் ஏற்றுவோம். முதல்ல வாசல்லாம் போய் ஏற்ற மாட்டோம். எல்லாம் எத்தனை விளக்குகள் இருக்கோ, நம்ம வெள்ளி குத்து விளக்கெல்லாமும் நம்மள்கிட்ட இருக்குமே, அதெல்லாமும் நல்லா சந்திர குங்குமம் தடவி ஜோதியும் தருவா. சின்ன சின்ன விளக்குகள் எல்லாத்தையும் இது பண்ணி ஏற்றி சாமியங்கிட்ட வச்சு, அப்புறம் நம்ம என்ன பொரி உருண்டை, அடை என்ன பண்ணியிருக்கோமோ எல்லாத்தையும் வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு முதல் விளக்கை தூக்கி வாசலில் கொண்டு போய் வைப்போம். அதுவரை எங்கள் அத்தெல்லாம் என்ன சொல்லுவார், எங்கள் மாமியாரே சொல்லுவார், ஊருக்கு முன்னாடி நம்ம ஏற்றணும், அதுதான் நம்மளோடது. எங்களுக்கெல்லாம் சர்வாலய தீபம், அண்ணாமலை தீபம் இது ஏற்றுறவா மலையில் ஏற்றியாச்சான்னு பார்த்துட்டு வந்து ஏற்றுவா. டிவியில் தான் இப்போ லைவ் டெலிகாஸ்ட் வருது இல்லையா. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு சர்வாலய தீபம்ங்கும்போது எங்கள் மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னாக்க, நாங்கள் இன்றைக்கி 9 கஜம் தான் கட்டிப்போம். அந்த மாதிரி 6 கஜம் கட்டிக்கப்படாது, 9 கஜம் கட்டிப்போம். அதுவும் இது வந்து உடப்பிறந்தானுக்காக ஏற்றுறது, கூட பிறந்த நம்ம சகோதரர்களுக்காக. எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் ஏற்றும்போது அம்மாவோட முழங்கை இந்த இடத்துல நாங்கள் எல்லோரும் லைனாக சிஸ்டர்ஸ் எல்லாம் பிடிச்சிப்போம். அம்மா தான் ஏற்றுவா, நாங்கள் சும்மா கையை பிடிச்சி பாவலையாக இது பண்ணுவோம். அப்புறம் எங்கள் கையில் அகல்லாம் கொடுத்து அங்கே இங்கே வைப்பா. வீட்டில் ஒரு வாசப்படி கூட விட்டுறக்கூடாது, அத்தனை வாசப்படியிலையும் இருக்கணும். பாத்ரூமில் கொண்டு அன்றைக்கி வைப்பா. முன் வாசப்படி, பின் வாசப்படி, பால்கனிஸ் எல்லா இடத்துலையும் அன்றைக்கி வைக்கணும். சாமி வீடு அஃப்கோர்ஸ் இருக்கவே இருக்குது. நல்ல நல்ல கோலமெல்லாம் போட்டுவிட்டு, எல்லாருக்கும் பெரிய பெரிய கோலமெல்லாம் தான் இப்போ போட தெரியுது. அப்போ நடுப்புற குத்து விளக்கு வச்சு சுற்றி வரார்கள் வச்சு அவள் கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி வைக்கலாம். கார்த்திகைங்கிறது கூட பிறந்தவர்களுக்காக, அவளோட க்ஷேமத்துக்காக, அவள்லாம் வெல்பீயிங் நன்னா இருக்கணும். நம்ம கூட பிறந்த அண்ணா தம்பி எல்லாரும் நன்னா இருக்கணுங்கிறது கிட்டத்தட்ட இந்த வடநாட்டில் கொண்டாடுற ரக்ஷாபந்தன் மாதிரி தான். நம்மளுக்கு சங்கராந்தியும் அப்படி தான், கனுப்பிடி. அதனால தான் கார்த்தி சங்கராந்தின்னு சொல்லுவாள். இந்த கார்த்திகைக்கு விளக்கேற்றுறதும் சரி, கனு அன்னைக்கு கனுப்பிடி வைக்கிறதும் சரி, இது ரெண்டுமே கூட பிறந்தவர்களுக்கு தான். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது, நான் ஒன்றும் நியூவாக இன்றைக்கி சொல்லலை, ஏதோ ஞாபகம் வந்தது அதனால சொன்னேன். ஸோ இந்த கார்த்திகைக்கு நான் இங்கே காமிச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப கொஞ்சமான ஒரு இதுதான். நான் குத்து விளக்கெல்லாம் எடுக்கலை, ஏன்னா பொரி உருண்டை பண்ணுற வேலை இருந்தது. அப்புறம் இதெல்லாம் அலம்பி மாத்திரம் வச்சுட்டுருக்கேன். அதெல்லாம் இனிமேல் நடக்கணும். இது எவர் சில்வர் ட்ரே இங்கே காமிச்சிருக்கேன். எவர் சில்வர் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். இது அவசரத்துக்கு இந்த டக்குன்னு எடுத்துன்னு காமிக்கிறதுக்காக இதை காமிச்சிருக்கேன்.
பித்தளை யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி மணப்பலகை இந்த மாதிரி இதில் உடனில் ஆனது இது பண்ணிக்கலாம். மற்றபடி இதெல்லாம் யூஸ் பண்ணுற வழக்கம் இல்லை. ஒன்றும் இல்லைன்னா எனக்கு என்ன பண்ண முடியும், அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு எவ்வளோ இலை வச்சுக்கலாம், இலை இந்த ஓலைத்தட்டெல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் வச்சுனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் கார்த்திகை எனக்கு தெரிஞ்சது, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ எல்லோரும் ஜாகிரதையாக சேஃப்டியாக கொண்டாடுங்கோ, மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கோ, அவ்வளோதான். ஓகே, பாய், டேக் கேர்.